மதுரையில் 2001 அதிமுக ஜெயிச்சிட்டு வர மேலூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேலூர் சட்டப்பேரவை தொகுதி மதுரை மாவட்டத்தில் மேலூர், கொட்டாம்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. பெரியாறு, வைகை தண்ணீர் மூலமா பாசன வசதியோட விவசாயமே இந்த பகுதி மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமா இருக்கு. கிரானைட்டுக்கு பெயர் போன இந்த தொகுதியில அது சார்ந்த வேலையும் முக்கியமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,13,091 ஆண் வாக்காளர்கள், 1,14,687 பெண் வாக்காளர்கள், 11 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,27,789 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் 7 முறை ஜெயிச்சிருக்கு, அதிமுக 6 முறையும், திமுக 2 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ செல்வம் 83,344 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் ரவிச்சந்திரன் 48,182 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இந்த தொகுதியில 35,162 வாக்குகள் வித்தியாசத்துல செல்வம் ஜெயிக்க மேலூர் தொகுதி தங்களுடைய கோட்டை அப்படின்னு அதிமுக நிரூபிச்சது. இந்த தொகுதியில 2001 தேர்தலில் இருந்து அதிமுக ஜெயிச்சுக்கிட்டு வருது. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரனோட அமமுக 34,262 வாக்குகளை இந்த தொகுதியில பிரிச்சிருந்தது. இப்போ தேர்தல் நெருங்க மேலூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்கலாம். மேலூர் அரசு கலைக்கல்லூரி அந்த காலத்தில் எல்லாமே அந்த படிக்கும்போது நல்ல ஒரு இதாக படித்தாங்க, நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் இப்போ கலைக்கல்லூரி அவ்வளோ மோசமாக இருக்குது. மேலூரில் இரவு நேரங்களில் போதை ஆசாமிகளுடைய ஒரு வளாகமாக அந்த கலைக்கல்லூரி செயல்படுது. அதை அரசாங்கம் பாதுகாக்கணும். ஒருங்கிணைந்த நீண்ட நாட்களாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டணம் கட்டாமல் இருக்கு. எங்களுக்கு பின்னாடி பிரிஞ்சு போன நீதிமன்றங்கள்லாம் தனித்தனியாக அரசு கட்டி கொடுத்துருச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முதல்ல எதிர்பார்க்கிறது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வேணும். இதுக்காக மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்திட்டு இப்போ தேர்தல்னால அது அமைதியாக போட்டு வச்சிருக்கோம். விவசாய நிலங்களை நம்பி இருக்கோம். இங்கே கரும்பு, நெல், வாழை அதிகபட்சமான விவசாயிகள் மதுரை மாவட்டத்தில் இருக்கு. ஆனால் இப்போ நீர்நிலைகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சீரழிஞ்சு போய் பாதுகாக்காம பராமரிப்பு இல்லாமல் இருக்கு. அதாவது முல்லை பெரியாறு வாய்க்கால தூர்வாரி முல்லைப்பெரியாறு தனி மேலூருக்கு வரவும் மேலூர் விவசாயிகள் செழிப்படைய வர்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பாடுபடணும். சாலை வசதிகள் ரொம்ப மேம்படுத்தாம குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்போ பார்த்தாலும் தண்ணி தேங்கிடுது. மேலூர் நகர்ப்புறத்திலே பார்த்தீங்கன்னா எதுல சாக்கடை கலந்து வருது, எதுல நல்ல தண்ணி வருதுன்னே தெரியாத அளவுக்கு மழை பெஞ்சாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சுதான் போகணும். நடந்து போனோம்னா வியாதியை நம்மளை தொத்திக்கிறோன்ற சூழ்நிலையை தாண்டி வந்திருக்கோம். அதனால மிக முக்கிய கோரிக்கை, மேலூர் நகர்பகுதியில் இருக்கவங்களுக்காக ஒரு பாதாள சாக்கடை திட்டம் வெகு விரைவில் அமல்படுத்தப்பட்டு வரக்கூடிய எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அது அமல்படுத்தப்பட்டு உடனே நடைமுறைப்படுத்தப்படணும். இப்ப மெட்ரோ ட்ரெயின் திட்டம் வந்தது. அதை மத்திய அரசாங்கம் நிப்பாட்டியிருக்காங்க. இங்க இருந்து வேலைக்கு போறவங்களுக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டம் வந்துச்சுன்னா மிகவும் பயனுள்ளதா இருக்கும். அதை மேலூர் வரைக்கும் அவங்க நீட்டிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேலூரை மதுரை கிழக்கு மாவட்டமாக தலைமையிடமாக அறிவிக்கப்பட வேண்டும். இதை மதுரை கிழக்கு தொகுதி கொட்டாம்பட்டியை தனி மாற்ற வேண்டும். சிங்கமுனரியை இதோட இணைக்க வேண்டும். பழைய நத்தத்தை இதோடு இணைத்து ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். மேலூரில் அனைத்து மகளிர் கல்லூரி ஒன்று அமைக்கப்பட வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.